சொல்றா, யார் அந்த பொண்ணு? அவன் தான் கேட்குறான்ல, சொல்லு. ஏண்டா லவ் தானடா பண்ண, ஏதோ கொலை பண்ணிட்ட மாதிரி இவ்வளோ புலன் விசாரணை பண்ணுறீங்க? ஏய், ஓ மூஞ்சிக்கெல்லாம் லவ்வே செட் ஆகுதுடா. எப்படிடா? எனக்கு புரியவே இல்லடா. ஏய், நல்லா வெற்றி கோடி கட்டு படத்தில் வர ஆனந்தராஜ் மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு நீ என்ன கலாய்க்கிறியா? இங்கே பாரு, சைலண்ட்டாக இருக்கணும் சொல்லிட்டேன். எப்பா நான் உன்கிட்ட வேறு எதுவும் கேட்கல. அந்த பொண்ணை ஃபஸ்ட் டைம் எங்கே பார்த்த, என்ன பேசினேன், அதை மட்டும் சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா, எப்பவுமே நான் டெலிவரி பண்ண போகிற இடத்துல அந்த பொண்ணை பார்ப்பேன். அவங்களும் ரெகுலராக ஆர்டர் போடுவாங்க. அப்படியே எங்களுக்குள்ள பழக்கமாகி அப்படியே லவ்வாக போயிட்டு இருக்குடா. எத்தனை வருஷமா? ஒரு சுமார் 2 வருஷமா. 2 வருஷமாவா? இல்லை, 2 வருஷமா தான் க்ளோஸ் ஆகிருக்கோம். 4 வருஷம் லவ் போயிட்டு இருக்கு. அப்போ 6 வருஷம்? ஆமாம். எப்படிடா 6 வருஷமா எப்படிடா சொல்லாமல் இருக்காங்க நம்ம கிட்ட? அது ஒன்றும் இல்லடா அவனே. அதாவது காதல் என்பது ஒரு ரேஸ் மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கணும். சொல்லுங்க ஓனர். வாடகையா இன்னும் வரல? வாடகையா? வாடகை இந்த தேதி 10 ஆயிருச்சு. ஒவ்வொரு தடவையும் உன்னை வந்து கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது. ஓனர் நான் அதுதான். ரூம்ல எத்தனை பேரா தங்கி இருக்கீங்க? டேய் 10 பேர் இருக்கீங்க. எனக்கு வாடகை வந்தாகணும். வாடகை போடதான். உன்னை வந்து நான் டெய்லி எல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. ஓனர் நான் சொல்றதை கேளு. எனக்கு வாடகை வேணும். டேய் தர முடியாதுடா, வைடா. ஒரு நாள் இருக்குடா அவங்க எல்லாருக்கும். ஏய், யாரா அவன்? யாரா கத்திட்டு இருக்க? டென்ஷன் ஆக்குறான்டா கருமோ. டென்ஷன் ஆனா தட்டி விட வேண்டியதானே? ஏன் பேசிட்டு இருக்க? விடுறா, கடுப்பா. யாரு? நம்ம ஓனர் தான்டா. ஏய், டேய் ஏன்டா ஓனர்ட்ட இப்படி பேசுற லூசு மாதிரி? யாரா இருந்தாலும் நியாயம் ஒண்ணுதான். அது என்ன நியாயம்? ஓனர் கிணறுலாம் கிடையாது. எவனா இருந்தாலும் அப்படி டேய் தான். டேய் டேய் டேய், நீ தானே போன்ல பேசுன? நான் இல்லைண்ணே, 4 நாளா தொண்டை சரியில்லை. டேய் நடிக்காத, நீ தானே போன்ல பேசுன? ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போதான் ஓனர் வரேன். நிஜமா? டேய் நீ தானே போன்ல பேசுன, எனக்கு தெரியும். டேய் நான் வாடகை. ஓனர் அவனுக்கு உண்மையில உடம்பு சரியில்லை ஓனர். நீங்க யார்கிட்ட பேசுனீங்க? டேய் அவன் நடிக்கிறான். நான் வாடகை கேட்கும்போது நீ தானே போன்ல பேசுன? ஓனர் உங்களுக்கு வாடகை போட்டேன், பாத்தீங்களா இல்லையா? டேய் ஆமாடா, எப்போ போட்டீங்க? காலைல தான் போட்டேன் ஓனர். காலையிலே போட்டாச்சா? சரி ஓகே, சரி வாங்க டீ சாப்பிட்டு போலாம். போங்க வரேன். டேய் டேய் ஷோக்கு டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வாங்க. டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சிலிண்டர் மேலேயா ஸ்லாப் மேலேயா தெரியல. ஆஹா லேட்டா வந்துட்டேனே. என்ன ப்ரோ சொல்ல மாட்டீங்க? சீக்கிரம் வரணும் ப்ரோ. நீங்க யாரா அவன் இந்த வாங்குறான்? எந்த ஊருக்காரன்டா? தூத்துக்குடியா இருக்கும் ப்ரோ. அதான் நம்புறோம், நல்லா ஸ்ட்ராங்கா போடுறான். அவனா நீ? பாருடா. சார் லொக்கேஷன் வந்துட்டேன் சார். ஆமாம் சார் வந்துட்டேன் சார். ஆமாம் சார் இருக்கு சார். செகண்ட் ஃப்ளோரா? இதோ வந்துட்டேன் சார். 5 மினிட்ஸ் சார். சொல்றா, என்னன்னு சொல்லு. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னதுடா? நைட்டு மொட்டை மாடியில் ஷோ பார்ப்போம்ல? ஆமா. அந்த வீட்டுக்கு அதே ஃப்ளோருக்கு டெலிவரி. டேய் சூப்பர்ரா. உனக்கு இன்னைக்கு செம லக்குடா. காலையில் நான் சாமி கும்பிடும்போதே ஃபோட்டோவிலேருந்து பூ விழுந்துச்சு. அப்போவே நினச்சேன் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு. சரி நான் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்கிறேன்டா. அப்போ மாடியில் இன்னைக்கு ஒரு அட்டி இருக்கு. சரிடா ஓகேடா. சரி மேனேஜர் கூப்பிட்றாரு. கொடுத்து வச்சோண்டா நீ.
ஹலோ ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ? ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ தெரிஞ்சவங்கன்னு சொன்னால் இப்படி சொதப்புறீங்க? எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்காரு? எங்கே இருக்கீங்க? ப்ரோ ஒரு 5 மினிட்ஸ் ப்ரோ. வந்துடுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. யோ என்னாச்சியா? ப்ரோ வந்துட்டு இருக்காரு. யோ டைம் ஆச்சு, அங்கே சீன் போயிட்டு இருக்கு. யாரு இவனா? இவர் தான். இவனையா சொன்ன? ஆமாண்ணா. ஏயா இங்க ரிச்சான சீன்லாம் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஆள்லாம் கூட்டு வந்துகிட்டு இருக்க? இந்த மாதிரி ஆள்லாம் வச்சு ஷூட்டிங் பண்ணா செட் ஆகுமாயா? யோ அந்த ஆளு வேற என்ன திட்டுவாயா என்ன அவன்? இந்த மாதிரி கேட்டகரியில தான் பழக்கமா உனக்கு? யாரா நீ? எங்கேருந்து வர்ற? பேர் தீபன், திருவாரூர்லேருந்து வரேன். திருவாரூர்லேருந்து யாராச்சும் நடிக்க கூப்பிட்டா அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துருவீங்களா? இல்லைண்ணே சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போய் வேலையை போடுறா போடா. கூப்பிட்டோன்னே வந்துடுறான் நடிகர் சார். ஏன்டா ஒரு நல்லால கூட்டு வருன்னு பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் கூட்டு வந்துக்கிட்டு இருக்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ளே ஒரு நல்லால கூட்டு வா, இல்லைன்னா அவன் பேட்டால கை வச்சிருவேன். ப்ரோ ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ பரவாயில்ல இல்லை ப்ரோ. ப்ரோ அவங்க அப்படி தான். நான் வேறு ஏதாவது ரோல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ. சரி ப்ரோ. ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் சார். எதுக்கு உங்களால் கூப்பிட்டுனாக்கா ஐ ஆம் கோயிங் டு ஷேர் வெரி குட் நியூஸ். நம்ம லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் மோர் தென் 10% we are grown. சூப்பர் சார், சூப்பர். இருக்கட்டும். For that I would like to give 5,000 increment to Varda. சூப்பர் சார். She has done excellent job in marketing. And design team Suresh, you also have performed extremely well. For you also 5,000 increment. இவனுக்கலாமா? அப்புறம் I would like to call Mr. Legend Hariharan. He is worth for nothing. ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. You don't even have a small communication skill. ஓகே, உனக்கு இங்கிலீஷில் ஒன்றும் தெரியல. உனக்கு முதல்ல என்ன தான் தெரியும் சொல்லு. தயவுசெய்து வேறு எங்கேயாவது போயிட்டு ஒர்க் பண்ணு. ஓகேவா? இட்ஸ் நாட் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ. சார் என்ன சார் சொல்கிறீங்க? உன்னால் நம்ம கம்பெனிக்கு என்ன யூஸு? யூ ஆர் ஜஸ்ட் டெட் வெயிட். ஒரு வருஷமாக நான் கொடுத்த சம்பளம்லாம் வேஸ்ட். அந்த ஒரு நீ வாங்கின சம்பளத்துக்கு நீ என்ன ஒர்க் பண்ணியிருக்க சொல்லு பார்க்கலாம். தயவுசெய்து வேறு கம்பெனி பாரு. நம்ம கம்பெனி நமக்கு நீ பெஞ்சு தேய்ச்சி உட்காந்துரு, கம்பெனி இழுத்து முடிடுவானுங்க. அழுகுறானா? டேய் அஜித்து மாப்பிள்ள, டேய் என்ன இங்கேறா? என்னன்னு சொல்றா? சொல்லுங்க ப்ரோ ஸ்டீஃபன் நான் தான். பார்சல் எனக்கா? ஆ ப்ரோ அங்கே என்ன பார்க்குறீங்க? எவ்வளோ ஆச்சு? 120 rupees. பேபி அந்த மொபைல் எடுத்துட்டு வா. வந்துட்டேங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓ இனிமேல் அவளை நம்ப மாட்டேன்டா. ஏய் என்ன பண்ற நீனு? சீப்பர்ஸா சிரிக்கிறியா நீனு?
ஏய், சிரிக்கிறீங்களாடா? உங்களுக்கு என் விஷயம் கேட்டா சிரிப்பா இருக்கா உங்களுக்கு? ஹரி டைம் ஏழு ஆச்சு முடியல மச்சானே.